Hey guys, welcome back to our channel samayalkudil. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சீஸ் ஸ்லைசஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. சீஸ் ப்ரிப்பேர் பண்ண ஃபர்ஸ்ட் பன்னீர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேசன்ல 1/2 லிட்டர் பால் ஊற்றி கொதிக்க விட்டுறலாம். பால் நல்லா பொங்கி வந்தோடனே இதுல 4 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துடலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணோன்னா பால் திரிஞ்சிடும். திரிஞ்ச பாலை இப்போ வடிகட்டி வாஷ் பண்ணிடலாம். க்ரீம் சீஸ் ரெடி பண்ண நம்ம செஞ்சு வச்சுருக்க பன்னீரை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி இதே மாதிரி திக்காக நைஸாக அரைச்சிடலாம். 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்க சைனா கிராஸை 1/2 கிளாஸ் தண்ணியோடு சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். சைனா கிராஸ் மெல்ட் ஆனோன்னா இது தனியாக எடுத்து வச்சிடலாம். 1/2 கிளாஸ் காய்ச்சின பாலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரை தின் லேயராக செட் பண்ணிடலாம். இது ஒரு தின் ஷீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணோன்னா இதே மாதிரி க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் 1 ஹவருக்கு வச்சிடலாம். ஒன் ஹவருக்கு அப்புறம் இதை வெளியே எடுத்து இதை இதே மாதிரி கட் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சீஸ் ஸ்லைஸ் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.